வணக்கம் நேயர்களே, இது சேனல் ஜி. வெல்கம் பேக் டு another எபிசோட். இன்றைய நிகழ்ச்சியில் நலம் தரும் திருத்தலம் ஆலயம் தொழுவது சாலவும் நன்று என்பது தமிழ் கிழவியின் கூற்று. ஆனாலும் இன்றைய நாளில் அருகாமையில் இருக்கும் கோவிலுக்கே பிரதோஷம், கிருத்திகை, வெள்ளிக்கிழமை என சில நாட்களுக்கு மட்டுமே, அதுவும் சிலர் தான் கோவிலுக்கு போகிறார்கள். வாழ்நாள் முழுவதும் திருத்தல யாத்திரை செய்வது நமது அடிப்படை கடமை என்பதை ஒவ்வொருவரும் தெரிந்து கொள்ள வேண்டும். திருக்ஷேத்திர கோவை பாடிய அப்பர் சுவாமிகள் தேவாரத்தில் ஒரு பாட்டில் எத்தனை திருத்தலம் பட்டியலிடப்பட்டு இருக்கும் என படித்து பார்த்தால் இத்தனை தல யாத்திரை செய்ய முடியுமா என்ற வியப்பு நமக்கு ஏற்படும். இன்றைய அவசர உலகில் வாழ்வாதாரமே போராட்டமாக இருக்கும் போது தல யாத்திரைக்கு நேரம் இல்லை அல்லது பொருளாதார சூழல் இல்லை, டிஜிட்டல் டெக்னாலஜிக்கு அடிமை என பல காரணங்களை சொன்னாலும் நேரில் சென்று தலயாத்திரை செய்ய முடியாதவர்களுக்காக அதிகம் பழக்கத்தில் இல்லாத அரிய நலன்களை தரும் ஆலயங்களை தொகுத்து வாரம் ஒரு திருத்தலம் என பதிவு செய்ய எண்ணம் வந்தது. அந்த வகையில் இந்த வாரம் முதல் நலம் தரும் திருத்தலங்கள் என்ற தொடரில் வாரம் ஒரு திருத்தலம் பதிவாகும். வழக்கம் போல அன்பர்கள் ஆக்கமும் ஊக்கமும் தந்து மற்றவர்களுக்கும் பகிர்ந்து நேயர்களின் எண்ணிக்கையை உயர்த்தி பிடிக்க வேண்டுகிறோம். இந்த வாரத்தில் வாசகர்களை பாண்டிய நாட்டிற்கு அழைத்து செல்ல போகிறேன். கோவில்கள் இல்லாத ஊரில் குடியிருக்க வேண்டாம் என்று பொதுவான சொல்லடை இருந்தாலும் தமிழகத்தில் தான் கோவில்களும் அதன் சிறப்புகளும் நிறைந்து இருக்கிறது. தலம், தீர்த்தம், மூர்த்தி என்ற சிறப்பு, அத்துடன் சைவ திருக்கோயிலாக இருந்தால் பாடல் பெற்ற திருத்தலம் அல்லது வைப்பு தலம் என்றும், வைணவ கோவில் என்றால் மங்களாசாசனம் செய்யப்பட்டது போன்ற சிறப்பும் அந்தெந்த திருத்தலத்திற்கு உண்டு. திருஞான சம்பந்தரால் தேவாரம் பாடல் பெற்ற பாண்டிய நாட்டு திருத்தலம் பிரான்மலை என இன்றைய நாளில் அழைக்கப்படும் கொடுங்குன்றம். இன்றைய நாளில் தேய்பிறை அஷ்டமியில் பைரவ வழிபாடு செய்கிறார்கள். அதேபோல தேய்பிறை பஞ்சமியில் வாராகி வழிபாடும் உண்டு. யார் இதை செய்ய வேண்டும், எப்போது செய்ய வேண்டும் என்ற குறிப்புகளை இன்னொரு சந்தர்ப்பத்தில் சிந்திக்க வைத்துக் கொள்வோம். இந்த பைரவ வழிபாட்டின் முதல் தொடக்கமே இந்த திருக்கோயிலில் இருந்து தான் என்றால் வியப்பாக இருக்கும். இந்த திருத்தலத்தில் 3 அடுக்கு என்ற நிலையில் சுவாமி அருள்பாலிக்கிறார். அதில் நடுவில் உள்ள மலையில் பைரவர் சன்னதியும் உள்ளது. இங்கு பைரவருக்கு சிறப்பு வழிபாடு உண்டு. ஜாதகத்தில் 6ஆம் பாவம் பழுது பட்டு இருப்பவர்கள், தோல் நோயினால் அவஸ்தை படுபவர்கள் இங்கே பைரவருக்கு உங்கள் நம்பிக்கைக்குரிய சோதிடர் வழிகாட்டுதலின் படி வழிபாடு செய்தால் 6ஆம் பாவகத்தின் பழுது களையப்படும் என்பது கண்கூடு. இந்த திருக்கோயிலின் இன்னொரு சிறப்பு தெரியுமா? எல்லா சிவன் கோவிலிலும் நந்தி நிச்சயம் இருக்கும் என்பது உங்களுக்கு சொல்லாமலே தெரியும். அதுவும் நந்தியின் காதில் எதையோ சொல்வது என செய்யக்கூடாததை பலர் செய்து கொண்டு இருப்பதும் தெரிந்து இருக்கும். ஆனால் இந்த கொடுங்குன்றம் திருக்கோயிலில் சுவாமிக்கு எதிரே நந்தி இருக்காது. திருக்கயிலாயம் எனும் மேல் அடுக்கு கோவிலில் அகத்தியருக்கு திருமண காட்சியை கொடுத்தபோது நந்திதேவர் மத்தளம் வாசித்து கொண்டு இருந்ததால் நந்தி இல்லை என்று சொல்லுவார்கள். இதேபோல இங்கே கொடிமரமும் இல்லை, பலிபீடமும் இல்லை, அஷ்டபந்தனமும் இல்லை, சுவாமிக்கு அபிஷேகமும் கிடையாது. இத்தலத்தில் சுவாமி யோக நிலையில் காட்சி தருவதால் புனுகு மட்டும் சார்த்துவார்கள், அபிஷேகம் கிடையாது. அதுவும் தினமும் ஒரு புத்தாடை தான். ஒருமுறை சாற்றிய ஆடைகளை மீண்டும் சார்த்துவது இல்லை. முதலும் முடிவும் இல்லாத இறைவன் என சுயம்புவாக அமைந்த இந்த திருத்தலத்தில் தட்சிணாயன புண்ணிய காலத்தின் கடைசி 3 மாதமான ஐப்பசி தொடங்கி உத்திராயண புண்ணிய காலத்தின் முதல் 3 மாதமான பங்குனி வரையில் சூரிய ஒளி சுவாமி மீது விழுவது அதிசயங்களில் ஒன்றாக போற்றப்படுகிறது. தட்சிணாயனம் என்பது ஆடி முதல் மார்கழி வரையில், உத்திராயணம் என்பது தை முதல் ஆனி வரையில் என்பது உங்களுக்கு தெரிந்து இருக்கும். திருஞான சம்பந்தர் தொலைவில் இருந்து மலையை தரிசித்து எம்பிரான் மலை என சொல்லி பதிகம் பாடியதால் பிரான்மலை என்று அழைப்பதாக சொல்கிறார்கள். ஜாதகத்தில் குடும்ப ஸ்தானமான 2ஆம் இடம் சர்ப்பம் மற்றும் அசுப கிரகங்களால் பழுது பட்டு இருந்தால் இந்த தலமே பரிகார தலமாக அமையும். மனமுறிவு, கருத்து வேறுபாடு, தொழில் அல்லது வேலை நிமித்தம் குடும்பத்தை பிரிந்து இருத்தல் போன்ற சூழலில் இருப்பவர்கள்
அவரவர்கள் நம்பிக்கைக்குரிய சோதிடர்கள் ஆலோசனைப்படி வழிபாட்டு முறைகளை இந்த திருத்தலத்தில் செய்து வித்தால் உறுதியான பலன் கிடைக்கும். ஒவ்வொரு திருத்தலத்திலும் ஒரு சிறப்பு உண்டு. அந்த வகையில் பொதுவாக பாண்டிய நாட்டு திருத்தலங்களில் கேட்டது கிடைக்கும். முறையாக கேட்டால் நிச்சயம் அது கிடைக்கும் என்பதை அவரவர்கள் அனுபவத்தில் உணர முடியும். முருகு என்றால் அழகு என சொல்லுவார்கள். அதே அழகுடன் இங்குள்ள திருமுருக பெருமான் வயோதிக கோலத்தில் இருந்து அருள்பாலிக்கிறார். திருப்புகழ் பாடல் பெற்ற திருப்பதிகம் என்ற சிறப்பை பெறும் இந்த திருத்தலத்திற்கு வாழ்நாளில் ஒரு முறையேனும் சென்று வர வேண்டும் என உறுதி எடுத்துக் கொள்ளுங்கள். வழக்கமாக இருக்கும் முருகன் சன்னதிக்கு முன் இருக்கும் மயில் வாகனம் இங்கு இருக்காது. யானை வாகனம் தான் இருக்கும். இதற்கு புராண காரணங்கள் இருந்தாலும் இருக்கும் நிலையில் போற்றி வணங்க நம்மை பக்குவப்படுத்திக் கொள்ள வேண்டும். வாரி வழங்கும் பாரிவள்ளல் ஆட்சி செய்த இடம் இந்த பகுதி. சிவகங்கை மாவட்டத்தில் ஜல்லிக்கட்டு சிறப்பாக நடக்கும் சிங்கம்புணரி என்ற ஊருக்கு அருகில் உள்ளது. திருப்பத்தூரில் இருந்து சுமார் 20 கிலோமீட்டர் தூரத்தில் உள்ள இந்த திருத்தலத்தில் உள்ள மணி இருக்கும் ஒலி 40 கிலோமீட்டர் சுற்றளவுக்கு சப்தமாக ஒலிக்க கூடியது என்றால் மனதில் மணியோசை கேட்கும் உணர்வு ஏற்படுகிறதா? முல்லைக்கு தேர் கொடுத்த பாரிக்காக விழா இந்த திருக்கோயிலில் நடைபெறுகிறது. அந்த சிற்பமே இந்த திருக்கோயிலில் இருக்கிறது. இந்த திருக்கோயில் மலைப்பகுதியில் உள்ள மரம் என்ன மரம் என்றே இன்றுவரை இயற்கை ஆர்வலர்களால் கூட கண்டு பிடிக்க முடியவில்லை என்பது இத்திருத்தலத்தின் இன்னொரு சிறப்பு. தேனாம்பிகை உடனாய கொடுங்குன்றநாதரை இந்த ஆண்டே தரிசனம் செய்வோம் என உறுதி எடுத்துக் கொள்வோம். இன்னொரு திருத்தல சிறப்புடன் அடுத்த வாரம் தொடர்கிறோம். நல்லதே நினைப்போம், நல்லதே நடக்கும்.